Seventh sum. Find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12 in each case. Okay வா? இந்த question அப்படியே தமிழ்ல repeat பண்றேன். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ வகுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய எண்ணைன்னு காண வகுத்தா மீதி 12 வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மீதி 12 வரும்னாலே ஆல்ரெடி கொடுத்துருக்க கிவன் நம்பர்லேருந்து -12 பண்ணிடணும். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது -12 பண்ணிட்டோம்னா இது கிடைக்குமா? அப்போ ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 12 வந்துருமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம், 1230 -12 போட்டோம்னா 1218 கிடைக்கும். அதே மாதிரி 1926 அதில் -12 போட்டோம்னா 1914 கிடைக்கும். இப்போ -12 பண்ணால் 1218 கிடைக்கும். 1926ல் -12 பண்ணால் 1914 கிடைக்கும். ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நாம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். Find the HCF of 1218 and 914. ஓகேவா? By EDA method. EDA equation என்ன? A equal to BQ plus R, 0 less than or equal to Q less than B. இதுதான் நம்மளோட EDA. இப்போ இந்த இதை நான் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ பெரிய நம்பர் என்ன? 1914. அது ஈக்குவல் டு B வேல்யூ 1218 இன்ட்டு நமக்கு R தெரியாது, Q தெரியாது. ஸோ டிவிசிபிள் கண்டுபிடிக்கிறோம். போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே இது எடுத்திருக்கோம். இப்போ 1 டைம் போட்டோம்னா 1218 வருமா? அப்போ ரிமைண்டர் 696 கிடைக்குது. ஸோ 1 டைம், அது நம்மளோட Q 1 டைம் ப்ளஸ் ரிமைண்டர் 696. இது நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இது என்னவா மாறும்? செகண்ட் ஸ்டெப்பில் பியா மாறும். இது ஏவா மாறும். அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? 696 520 நோ, இங்கே இருக்கு 1218 696ஆல் போடுறோம். அப்போ அது 1 டைம் 696. ரிமைண்டர் என்ன? 522 கிடைக்குது. ஸோ 522 எழுதிக்கிறோமா? அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது பியா கன்வெர்ட் ஆகுது. இங்கே இருக்க ஏ பி ஏவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கு போட்டோம்னா என்னது? 1 டைம் 522 ரிமைண்டர் 174 கிடைக்கும். ஸோ இதுவும் வராது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 174 பியா கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற பியை ஏவா கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 522 174 பண்ணால் 3 டைம்ஸ் போட்டோம்னா 522 கிடைச்சிச்சு. ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளோட HCF என்ன? 174. ரிக்வயர்டு நம்பர் என்ன? 174. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.